10th +2 அதுலயும் நம்ம ஸ்கூலை தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க செஞ்சிருவீங்களா? உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் பேசிட்டு இருக்கேன். உங்கள ஒருத்தர் தான், உங்களை டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். ஃபாதர்ஸ் எல்லாரையும் உங்களுக்காண்டி எவ்வளவு சுயநலம் இல்லாம அதீத அக்கறை, கொஞ்சம் நெஞ்ச அக்கறைலாம் இல்லை, உங்க மேல அதீத அக்கறையோட சுயநலம் இல்லாம உங்களோட எதிர்காலத்தை மட்டுமே எண்ணி நம்ம ஃபாதர் சொன்னாங்க, அதிபர் தந்தை அவர்கள் சொன்னாங்க, இருக்கிறதே உயர்ந்த அரசு பதவி என்னன்னா IAS IPS தான். அது தெரியுமா உங்களுக்கு? மற்றவங்க கூட இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு தான் சொல்லி பேசினாங்க. நம்ம அதிபர் தந்தை உங்களை எல்லாரும் என்னவாக்கணும்னு நினைச்சு பேசினாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் ஒத்துழைப்பு கொடுக்கணும். மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு இப்ப கை தட்டிட்டு இருக்கோம். 72 பேருக்கு எவ்வளவு 1500 பேர் கை தட்டுறீங்களா? அடுத்த 1500 பேர் அந்த வருஷத்துல இருக்கணும். இருக்கலாமா? உங்களுக்கான களம் இது, உங்களுக்கான இதுதான் களம். நீங்க படிக்கணும், படிச்சீங்கன்னா உங்க பெற்றோருக்கும் பெருமை. இப்ப இந்த பசங்க எல்லாருக்கும் அரசு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையா கொடுக்குறாங்க. அது அவன் கேம்பஸை விட்டு காலேஜ் போகும்போது அவன் கையில் 50,000 ரூபாய் இருக்கும். அவன் என்ன படிக்கணும்னு நினைக்கிறானோ, அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்காம அவனா தன்னோட நம்பிக்கையில விடாமுயற்சியில அனைவரோட ஒத்துழைப்போடையும் அப்பா அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்றான். அவனோட ஃபியூச்சரை பத்தி சிந்திச்சு அவன் தைரியமா செயல்படலாம். அப்படித்தானே தம்பிங்களா? அப்படித்தானே? நீங்க உங்களுக்காண்டி தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் என்னோட சேர்ந்து பேசணும். நான் மட்டுமே பேசுறதுக்கு கிடைக்கல. சரிங்களா? அப்பா அம்மா எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க தானே? இவ்வளவு நல்ல பள்ளிக்கூடம் எல்லாரும் கிடைக்க மாட்டேங்குது தானே? அடுத்த அட்மிஷன் போட போறாங்க. எத்தனை பேரண்ட் நிப்பாங்கன்னு பாப்பீங்கல்ல, இடம் கிடைக்காம. கிடைச்ச இடத்த நம்ம தக்க வச்சு பிடிச்சு மேல வந்துடும். சரிங்களா? வெற்றி என்பது எளிதில் கிடைக்காது. வெற்றி எப்பயுமே விடாமுயற்சியோடையும் தன்னம்பிக்கையோடையும் பாடுபடுறவங்க பக்கத்துல தான் நிற்கும். சோம்பேறிகிட்டையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவங்ககிட்டையும் கிட்ட கூட வராது. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா விடாமுயற்சியோட என்னால முடியும், என்னால முடியாதது இங்க எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன கல்லை தள்ளி வச்சு பார்த்து கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா அது பெருசா தெரியும், இந்த உலகத்தையும் மறைச்சிடும். அதை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப குட்டியா தெரியும். அது மாதிரிதான் எல்லா விஷயமுமே. இந்த திறனறிவு தேர்வுமே 72 பேருக்கு மட்டும் பாஸ் பண்ண முடியும்ன்றது இல்லை, நம்ம அத்தனை பேராலையுமே முடியும். இங்க தூய மரியம்மன் பள்ளியில படிக்கிற அத்தனை ஸ்டூடெண்டாலையும் அடுத்த முறை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதான் நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில அந்த எதிர்பார்ப்போட எனக்கு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.